ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சென்னை டு ஆலப்பி சீரியஸில் இது வந்து செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலியிலேருந்து ஆலப்பி போகிறோம். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மார்னிங் 3:30க்கு வந்துட்டு ஆலப்பி ரீச் ஆயிரும். ஒரு 6 hours நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 3:35 ஆகுது. மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஏசி வெயிட்டிங் ஹால் எங்கே இருக்குது. ஸோ ஏசி வெயிட்டிங் ஹாலில் வந்துட்டு பெர் ஹாருக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. நம்ம வந்து ஆலப்பியில் 2 days ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ 2 daysக்கான ரூம்ஸ் அண்ட் பைக் வந்து நான் வந்துட்டு ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஸோ பைக்குக்கு வந்துட்டு பெர் டேக்கு 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ரூம் வந்துட்டு 1000 rupeesல 2 daysக்கு நான் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஏசி வெயிட்டிங் ஹால். ஸோ நாங்கள் இங்கே தான் வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆக போகிறோம். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:24 நீங்கள் பார்த்தாலே தெரியுது. ஸோ 4:24 ஆகுது. இப்போ வந்துட்டு மார்னிங் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆலப்பியில் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கடிக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:30 ஆகுது. நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா போகன் வில்லான்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறோம். இங்கே தான் வந்து நான் பைக் வந்துட்டு ரெண்டலுக்கு பேசியிருந்தேன். பைக்கு வந்துட்டு பர் டேக்கு வந்து 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வித் 2 helmets தந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் நம்ம தான் அடிச்சுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற ரெசார்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பர் டேக்கு 1500 சம்திங் சொன்னாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காரும் இருக்கா ப்ரோ ரெண்டலுக்கு? காரா? இல்லை சார், காருக்கு நம்ம கார் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகே. பைக்குக்கு பெட்ரோல் போட்டுட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கோல்டன் பீச் ஹோம் ஸ்டே. ஸோ ஆலப்பியில் 2 daysக்கு வந்துட்டு நம்ம எங்கெங்கே போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு 20 rupeesக்கு போட்டில் போகிறோம். செகண்ட் வந்து கோயர் மியூசியம். தேர்டு வந்து கிருஷ்ணா டெம்பிள். அப்புறமா வந்து விடிவி ஸ்பாட் பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து எலிஃபென்ட் சஃபாரி. அண்டு முக்கியமாக வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன நாங்கள் சாப்பிடல. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கனாவே தெரியும், ஒரு பழைய ஹோட்டல் ஸ்டைலில் வந்துட்டு இந்த இடம் இருக்குது. ஸோ என்னென்ன அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா இடியாப்பம், அப்பம், அதுக்கப்புறமா வந்துட்டு கடலைக்கறி இருந்துச்சு, எக் மசாலா, எக் கறி, பரோட்டா, பீஃபு இதெல்லாம் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழைய ஹோட்டல் மாதிரியான ஃபீல் இருந்துச்சு. டேஸ்ட் அண்ட் வயசில் வந்துட்டு நான் எதையுமே வந்து குறை சொல்ல முடியாது. நல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ வைக்கிறாங்க பார்த்திங்களா, இது வந்துட்டு நாங்கள் காரம்னு நினச்சோம். பட் ஸ்வீட் கலந்த காரமாக இருந்துச்சு. ஸோ நல்லா டேஸ்ட் வைஸ் வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இங்கே சாப்பிட்டு முடிச்சப்புறமா வந்துட்டு பில் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் தேடினும் போது இந்த இடம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதுவும் 90s எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு வீடு செட்டப்பில் இருந்துச்சு. ஸோ இந்த இடம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த ஸ்வீட் 2 வந்துட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு டீ வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஸோ சேட்டா வந்து டீ போட்டுட்ருக்காரு. ஸோ டீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 10 rupees தான் அவர் வந்து சொன்னார். ஸோ டீ வந்து 10 rupees. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்வீட் வந்து 5 rupees. டோட்டலாக 20 rupees தான். ஸோ நல்லா வந்துட்டு ஒரு குட் ஃபீல் தந்துச்சு இந்த இடம். 20 1 hour பைக் ரைட் பண்ணி இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்தவங்களுக்கு தெரியும், 20 rupeesக்கு போட்டிங் போக போகிறோம்.
ஆலப்பியில் இந்த பேக் வாட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா போட் ஹவுஸ், அதுக்கப்புறமா ஸ்பீட் போட்ஸு இதெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ போட் ஹவுஸ்க்கு வந்து 30,000க்கு மேலெலாம் கூட வந்துட்டு போட் ஹவுஸ் இருக்குது பர் டே ஸ்டேக்கு. அதில் வந்துட்டு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இங்கே வந்துட்டு இப்படி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு டவுன் பஸ்ஸில் நீங்கள் எப்படி வந்து டிக்கெட் எடுத்து போகிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போன இந்த போட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 rupees தான் டிக்கெட் பர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 45 minutes அரவுண்ட் நாங்கள் வந்துட்டு இந்த போட்டில் இன்னொரு வில்லேஜுக்கு போகிறதுக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ இதில் முக்கியமான ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே இந்த வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் இறங்கிட்டு நீங்கள் வந்து திரும்ப இன்னொரு போட்டு பார்க்கணும், சேம் நீங்கள் அதே வில்லேஜுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 20 minutes 25 minutes நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அந்த நேரம் நீங்கள் வெயிட் பண்ண முடியல, நீங்கள் வந்துட்டு வேறு போட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அதில் நீங்கள் ஏறி நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் திரும்ப வந்துக்கலாம். அங்கே இருக்க பிளேசஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற இந்த போட் ரைடை என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வாங்க போகலாம்.
ഓടി പോകുമോ? ഇതിന് ആ பெருசாக இருக்குது. ഇവിടെ ഇതിനു മുന്നേ സ്കൂൾ പിള്ളേർ നിൽക്കുന്നുണ്ടായിരുന്നോ? ആ, 3 പിള്ളേർക്ക്